ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு 2 பொருளை விட்டு சாக்லேட் கேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமே சூப்பராக வந்துருச்சு. ஸோ எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட் 2 எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு பொடி பொடியாக வந்து உடச்சி போட்டுக்கலாம் மிக்சியில். 2 பேக்கெட் ஃபுல்லாக பிஸ்கெட் போட்டுடணும். பிஸ்கெட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக உடச்சி போட்டுடணும். ஸோ குட்டி குட்டியாக உடச்சி போட்டுட்டு இதை வந்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறமா இந்த பதத்தில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடித்ததை வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுங்க, வேணும்னா போட்டுங்க, இல்லைனாலும் நல்லா கேக் வரும். ஸோ காய்ச்சின மில்க்கை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா அடிக்கணும். நல்லா அடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இப்படி தான் வரும். இப்போ பேக்கிங் பண்ணுற பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டரை வந்துட்டு நம்ம அப்படியேவும் தடவி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அடுப்பில் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து காய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ பட்டரை கொஞ்சமாக ஆட் பண்ணி காய்ச்சி எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் ஷீட்டு போட்டு கலக்கி வச்சுருந்த மிக்ஸ் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இதை வந்துட்டு ஊற்றிட்டு 2 தடவை தட்டி எடுத்துக்கலாம் பபிள்ஸ் இல்லாமல். ஸோ இதை வந்துட்டு வேறு பாத்திரத்தை வச்சு ஸ்டாண்டை வச்சு நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி மெத்தடும் வைக்கலாம், குக்கரில் வந்துட்டும் வைக்கலாம். ஸோ நான் இந்த மெத்தடு வந்து வச்சுக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்தால் வந்துட்டு இந்த அளவுக்கு பேக்கிங் ஆகிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. கத்தியில் குத்தி பார்த்தாவே தெரியும் பேக் ஆகிருக்கா இல்லையான்னு. ஸோ இதை வந்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மேலே இருக்க ஷீட் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு பாக்கெட்டு டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். 40 ருபீஸ் டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து அது மேலே ஊற்றணும், அவ்வளோதான். இப்போ சுடுதண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை வந்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ நல்லா வந்து லிக்விட் ஆகிற அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு மில்க்கு இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விடாக இருக்கிற தண்ணி, ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் இல்லைன்னா மில்க் யூஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். அது கட்டி கட்டியாக வரும். நம்ம கட்டி வர விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லிக்விட் அளவுக்கு இருக்கணும். இப்போ கேக் மேலே இதை வந்து மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து ஃபுல்லாக ஊற்றி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்காக வந்து நான் சாக்லேட் பால்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே சாக்லேட் பால்ஸ் வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் பால்ஸ் வச்சுட்டு ஒரு 4 பாக்ஸ் வந்துட்டு டெய்ரி மில்க்கு நான் இதுக்கு மேலே வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 பொருளை வச்சு நம்ம கேக் ரெடி பண்ணிட்டோம். அந்த பிஸ்கெட்டும் டெய்ரி மில்க் வச்சு தான் வந்து கேக் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் லுக் இப்படி தான் வந்திருக்கு. பார்க்க அங்கங்கே பிச்சு பிச்சு இருந்தாலும் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.